ஆக்சுவலி இது வந்து ஒரு சம் கேட்டுதாங்க நினைக்கிறேன். என்ன சம் கொடுத்துருக்காங்க நீங்க புதுசா क्वेश्चन கேட்பேன். யாராவது கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சம் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Average due date. Kannan purchased goods from Raman. The due dates for payment in cash being as follows. Kannan purchase பண்ணிருக்காரு. goods purchase பண்ணிருக்காரு. இது என்ன ப்ராடக்ட்டா வேணாலும் இருக்கும். ஓகேவா? அவன் என்ன பண்ணிருக்கான்? cash purchase தான் இல்லாம due date கேட்டிருக்கான். ஓகேவா? டியூங்கிற வேர்ட் அங்க வந்துருச்சுனாலே உங்களுக்கு பாருங்க சம்மைக்கு கொடுத்தாங்க டியூ டேட் கொடுத்திருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். எது வரைக்கும் மார்ச்ல அவன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு டியூ வந்து 18 ஏப்ரல் வரைக்கும் அவன் கேட்டிருக்கான். இது வரைக்கும் அவன் டைம் ஸ்பீட் எடுத்துக்கலாம். எடுத்துதான் அமௌண்ட் அவனால வந்து என்ன சொல்ல முடியும்? பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்கான். செகண்ட் ஒரு கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். ஏப்ரல் 21 பண்ணிருக்கான். 24 மே வரைக்கும் அவன் டைம் கேட்டிருக்கான். இதே மாதிரி தான் நாலு ப்ராடக்ட். ஓகேவா? இதுல எந்த இதுவும் கிடையாது. என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒவ்வொரு டேட்டுக்கும் ஆவரேஜ் டேட் அவன் அப்ராக்ஸிமேட்டா கொடுத்தாங்க பாரு. மார்ச் அண்ட் ஏப்ரல். இடையில எவ்வளவு டேட்ஸ் இருக்கு, என்னென்ன கால்குலேஷன்ஸ் எல்லாம் போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஆவரேஜ் டேட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சம் டேட்ஸ் கேட்டிருக்காங்க. என்னால இமீடியட்டா வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேட்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னென்ன டேட்ஸ் அப்படின்னு. ஓகே. நீங்க ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் டியூ டேட். ஆவரேஜ் டியூ டேட் ஃபார்முலா இதுதாமா. பேஸ் டேட் எல்லாரும் உள்ள கொண்டு போய்க்கோங்க. 4 மார்க்லயே ஒரு சம் இருக்கு, 6 மார்க்லயே இருக்கு, 10 மார்க்லயே இருக்கு. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான இது. ஓகேவா? முடிஞ்சது பார்த்தா கேட்பேன் எல்லாரும் சொல்லுங்க. ஆவரேஜ் டியூ டேட் ஈக்குவல் டு பேஸ் டேட் பிளஸ் டோட்டல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் அமௌண்ட்ஸ் டேட்ஸ் இன்டு 100 இல்ல டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு டேஸ் அப்படின்னு பாத்துக்கோங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாம் ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. காம்புடேஷன் ஆஃப் ஆவரேஜ் டியூ டேட் as usual நீங்க அது எல்லாத்துக்கும் ஃபார்மேட்டே இதுதான். ஓகேவா? ஆன்சர் நீங்க எழுதும்போது காம்புடேஷன் ஆஃப் ஆவரேஜ் டியூ டேட் போடுங்க. இதுல செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்திருக்கேன்? பேஸ் டேட் 18 ஏப்ரல் கொடுத்திருக்கேன். நீ எதுமா பேஸ் டேட் இப்போ 18 ஏப்ரல் கொடுத்திருக்காங்க அவங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நீங்க பர்சேஸ் பண்ணிருக்கீங்க. எந்த டேட்ல பர்சேஸ் பண்ணிருக்கீங்க? மார்ச் 15 பர்சேஸ். அது டியூ என்ன கேட்டிருக்கீங்க? 18. சோ டியூ டேட்ல பேஸ் டேட் எது? 18 தான். இந்த 4 டேட்ஸ்ல பேஸ் டேட் இதுதான் இருக்கு. ஸ்டார்டிங் இதுதான். சோ அதை எடுத்துட்டாங்க. பேஸ் டேட் 18 டேட். ஓகேவா? இப்போ as usual சேம் ஃபார்மேட். டியூ டேட்ட மட்டும் நீங்க எடுத்துறது. இங்க 18 ஏப்ரல் அப்படிங்க போடுறீங்க. பாரு 24 24 13 30 அது அப்படியே அங்க காப்பி பண்ணுங்க. கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு வேலை நீங்க பர்சேஸ் பண்ணிட்டீங்களோ அது அப்படியே அங்க கொடுத்துருங்க. ஓகேவா? இங்க இருந்தா இப்போ கால்குலேஷன்ஸ். தேர்ட் பேஸ் ரேட் 18 கொடுத்ததால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எப்பவுமே ஜீரோ. முன்னாடி டேட் இருந்தா நீங்க அந்த டேட்ல இந்த டேட் வரைக்கும் கால்குலேஷன் பண்ணுவீங்க. சோ இந்த டேட் எது இல்லாத ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 0. நெக்ஸ்ட் ஒன் இந்த 36 இந்த ஐடியா இருக்கா? எப்படி வந்து 36 அப்படின்னு 18 ஏப்ரல் டு 24 மே வா. 18 ஏப்ரல் இருந்து ஏப்ரல் வரை டோட்டல் வர்க்கிங் டேஸ் 31 டேஸ். ஓகேவா? இந்த மந்த் ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளவு 30 ஆ 31 ஆ 28 ஆ பாத்துட்டு. சோ ஏப்ரல்ல 30 18 வந்தாச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? பேலன்ஸ் 18 ஏப்ரல் ஸ்டார்ட் பண்றீங்க. டோட்டல் வர்க்கிங் டேஸ் பாத்தீங்கன்னா நீங்க 30 வரைக்கும் இருக்கு ஏப்ரல். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? இங்க 24 மேல நீங்க பே பண்ண போறீங்க. சோ இது ரெண்டு கேப் என்னது? 24 இதுல இருக்கு மேல. 30 வரைக்கும் எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் 18 கம்ப்ளீட்டட் ஆயிடுது. பேலன்ஸ் 12 இருக்கு. 12 எடுத்தீங்க. 24 கம்ப்ளீட் கொடுத்தாங்க. சோ 24 6 3 அந்த 36 தான். கிளியரா? அடுத்து என்ன பண்றீங்க? இந்த ரெண்டு டேட்ஸ் கிடையாது. அடுத்த ரெண்டு ப்ராடக்ட் உரிய டியூ டேட்ஸ் கிடையாது. இங்க பாருங்க. மேல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 7. இங்க ரெடியா? ரைட்டா? 37 36 அதே தான். இந்த ரெண்டு டேட் எவ்வளவு? 30th ஜூன் கம்ப்ளீட்டட். ஜூலை 18 வந்து இது கூட 18 பிளஸ். ஓகேவா?
இன்டு பண்ணி கொடுத்துறீங்க டோட்டல் எவ்வளவு கால்குலேட் பண்ணுங்க இங்க நம்பர் ஆஃப் கூட்ஸ் எவ்வளவு பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அதையும் டோட்டல் ஆட் பண்ணுங்க ஓகேவா இப்போ பாருங்க average due date equal to base date plus total of product divided by total of amounts days so அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம் average due date equal to base date 18 April very good 18 April plus number of products 1,45,000 for one product so total of products கொடுத்துட்டாங்க total எவ்வளவு 1,45,000 divided by total of amount 3,600 days எல்லாரும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க so 18th April plus divide by 0 சொல்லுங்க அப்படியே தெரிஞ்சுக்கியா இங்க சொல்லுங்க 14,000 sorry 1,45,100 divided by 3,600 எல்லாரும் calculate பண்ணி சொல்லுங்க become 1,45,100 divided by 3,600 point number da sorry 40 30 yeah days இப்போ 40.30 வருதா 18th April இருந்து plus நல்லா படிச்சுக்கோ 18th April plus 40.55 சொன்னீங்க சரி ஓகே 41 டேஸ் இல்ல 40 டேவே இருக்கும் என்ன டேட் பாத்தீங்கன்னா என்ன டே வந்தா மே 28 இந்த டே ஓகேவா பேசிக் ஓகே பாயிண்ட்ஸ் வந்து அது எப்படி வேணா எடுத்துக்கோ ஒரு டே முன்னாடியோ ஒரு டே பின்னாடி அதுல எப்படி வேணா இருக்கு ஓகேவா 18th April பேஸ் டேமா இதுல இருந்து பிளஸ் நீங்க இந்த பாருங்க 1,45,100 divided by 3,600 நீங்க எவ்வளவு சொல்றீங்க சார் 40.38 சொன்னீங்க ஓகே இருக்கு போது 40 இல்ல 40.55 41 எடுத்தாலும் ஓகே எப்படி வேணா எடுத்துக்கோங்க இதுல இருந்து 18th April ல இருந்து 40th டே என்னன்னு பாருங்க ஓகேவா மே 28 ரொம்ப ஈஸி ஜஸ்ட் நீங்க என்னன்னா ஜனவரி 31st February 28 March 31st April 30 May 31st June 30 இது 30 31st க்கு வந்து கரெக்ட்டா இருக்கு 3 சம் இருக்குமா 4 மார்க் இருக்கு 6 மார்க் இருக்கு 10 மார்க் இருக்கு வேற என்ன காப்பி பண்ணிட்டியா அதே மாதிரி எல்லாரும் காப்பி பண்ணுங்க